இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் டேங்கில் வாட்டர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி பேனல் ரூம்லேருந்தே ஒரு இண்டிகேஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுவே வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்போது அதே சேம் கண்ட்ரோல் பேனலில் இண்டிகேஷனை வச்சு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க. இதுக்கு 2 ரிலே யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று லோ வாட்டர் லெவல் இண்டிகேஷன், ஒன்று ஹை வாட்டர் லெவல் இண்டிகேஷன். இதுக்கும் ஒவ்வொரு ரிலே யூஸ் பண்ணுறீங்க. இந்த லோ வாட்டர் லெவல் இண்டிகேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரிலே யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு சப்ளை இந்த ஃப்ளோட்டோட என்சி மூலிமா போகும். ஓகே, அப்போ நார்மலாக வாட்டர் ஃபுல்லாகாமல் இருக்கும்போது இந்த என்சி மூலிமா அந்த ரிலே பிக்கப் ஆகி அதோட என்ஓ டைரெக்டாக அந்த லோ வாட்டர் லெவல் இண்டிகேஷனுக்கு போகும். அப்போ அந்த லைட்டு எரியும். ஸோ அப்போ வாட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதுவே ஹை வாட்டர் லெவல் இருக்குல்ல இண்டிகேஷன், அதுக்கு ஒரு ரிலே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எப்படி சப்ளை போகும்னா, இந்த ஃப்ளோட் சுவிட்சில் என்ஓ எப்போ வாட்டர் ஃபுல்லாகுதோ அப்போ இந்த என்ஓ என்சி ஆயிரும், என்சி என்ஓ ஆயிரும். ஸோ என்ஓ மூலிமா இந்த ரிலேக்கு சப்ளை போகும்போது சப்ளை போகும். எப்போ வாட்டர் லெவல் ஃபுல்லாகுதோ அப்போ என்ஓ ஃப்ளோட்டோட என்ஓ என்சி ஆயிரும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக அந்த ஹை வாட்டர் லெவல் இண்டிகேஷனோட ரிலேயோட காயிலுக்கு சப்ளை போகும் இந்த ஃப்ளோட்டோட என்ஓலேருந்து. ஓகே, அப்போ அந்த காயில் பிக்கப் ஆகும்போது அதோட என்ஓலேருந்து தான் நம்ம ஹை வாட்டர் லெவல் இண்டிகேஷனுக்கு சப்ளை கொடுத்துருப்போம். ஓகே, ஃபேஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ரிலே பிக்கப் ஆகும்போது அந்த என்ஓ என்சி ஆகி ஸோ அப்போ அந்த இண்டிகேஷன் எரியும். எப்போ அந்த வாட்டர் டேங்கில் வாட்டர் லெவல் அதிகமாகும் போது அந்த இண்டிகேஷன் எரியும். இந்த ஃப்ளோட் சுவிட்சோட என்ஓ மூலிமா அந்த ரிலே பிக்கப் ஆகி அந்த ரிலே மூலிமா இந்த ரிலேயோட என்ஓ மூலிமா அந்த இண்டிகேஷன் எரியும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஃப்ளோட் 2 ரிலேயை வச்சு இப்படி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேனல் ரூமில் இருந்துக்கிட்டே இப்போ வாட்டர் டேங்கில் வாட்டர் இப்போ ஃபுல்லாக இருக்குது, இல்லை இப்போ கம்மியாக இருக்குது, ஸோ லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு 2 ரிலேயை வச்சு ஒரு ஃப்ளோட் சுவிட்சை வச்சு இப்படி தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே.